காய்களை வணக்கம் எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைய இப்படி ஒரு இதய மாடல் என்னென்று பின்னு பார்ப்போம். இது நாங்கள் உடுப்பல் டிசைனுகள் ஏதாவது இதுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இது பயன்படுத்தலாம். அதாவது டிஷர்ட்டில் கூட நாங்கள் இப்படி தச்சு விடலாம், ஒட்டி விடலாம், என்னென்னத்துக்கு வேணுமோ அதுகளுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இது என்னென்று பின்னு பார்ப்போம். இந்த இது 4 மில்லிமீட்டர் கம்பியால் பின்னினான். இது சிங்கிள் குரோஸை பின்னினான். இதே கம்பியால் சிங்கிள் குரோஸில் பின்னினான். இப்போ நாங்கள் ஒவ்வொரு சைஸ் கம்பியால் பின்னிக்க அது ஒவ்வொரு பெருசாக வரும், சின்னனா வரும். நீங்கள் குட்டி கம்பியால் பின்னிக்க இது இந்த சைஸ் குட்டியாகவும் பின்னலாம். இப்போ நான் சொல்கிற அளவை வச்சு ஹாஃப் டவுட் குரோஸ் சிங்கிள் குரோஸில் பின்னினா ஒரு அளவு வரும், ஹாஃப் டவுட் குரோஸில் ஒரு மாதிரி வரும். இது டபுள் குரோஸில் பின்னினான். இப்போ இது என்னென்னு பின்னுறேன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி, கஷ்டமெல்லாம் இல்லை. 41 செயின் பின்னிட்டு இப்போ 4.5 மில்லிமீட்டர் கம்பியால் பின்னுறேன். இது 4 மில்லிமீட்டர் கம்பி, சரியா? ஏன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். அந்த ஒரு கம்பியின் சைஸை பார்த்து. நூல் நார்மல் சாதாரண நூல். இப்போ 41 செயின் பின்ன 1 2 3 4 5 6 7. இப்போ 41 செயின் பின்னிட்டேன். இப்போ அதை கொண்டு முதலாவது செயினுக்குள்ள இப்படி எடுத்து இப்படி ஸ்லிப் நாட் போட்டுட்டு 1 செயின் பின்னி இப்போ இதுக்குள்ள 1 செயின் பின்னினதுக்குள்ள 3 டபுள் குரோஸே வேணும். 1 2 3 டபுள் குரோஸை பின்னிட்டு 1 இப்போ இந்த பக்கத்துலேருந்து தான் பின்னுறேன். 1 2 செயின் பின்னிட்டு இதுவும் முக்கோணத்தில் கீழ்ப்பக்கம் 2 செயின் பின்னிட்டு இதை நேராக வச்சுருக்கணும். ஒழுங்காக பார்த்து நாங்கள் செய்துட்டு பக்கத்து செயினுக்குள்ள 3 டபுள் குரோஸை பின்ன போகிறேன். பின்னேக்கே மிச்ச நூல்களை அப்படி சேர்த்து எடுத்துக்கொண்டு போனோம்டா அதுக்கு மறைஞ்சிடும். 1 2 3 டபுள் குரோஸே 2 செயின் 3 டபுள் குரோஸே பின்னிட்டு இப்போ இங்கால 9 டபுள் குரோஸை பின்னப்பான். அதாவது ஒவ்வொன்றுக்கையும் தனித்தனியாக 1 டபுள் குரோஸை படி 9 டபுள் குரோஸை பின்னப்பான். 1 2 3 4 5 6 6 7 8 9 இப்போ 9 டபுள் குரோஸை பின்னிட்டேன். அடுத்தது 7 டபுள் குரோஸு 2 தரம் இவ்விரண்டு படி 7 டபுள் குரோஸை பின்ன போகிறேன். ஒரு செயினுக்குள்ள 2 டபுள் குரோஸை படி 7 தடவை பின்ன போகிறேன். 1 2 ஒரு தடவை
7 தடவை 2 டபுள் க்ரோஸை பின்னப்படும். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5 தடவை, 6 தடவை, 7 தடவை 2 டபுள் க்ரோஸை பின்னியாச்சுன்னு பார்ப்போம். 1 2 3 4 சாரி 5 6 இதில் வந்து 1 2 3 4 5 6 7 தடவை பின்னியாச்சு. இனி வந்து இப்படி கொடுத்து இப்போ வந்து இப்படி கொடுத்து எடுத்து டபுள் க்ரோஸை பின்னி முடிக்காமல் இப்படி எடுத்து வச்சோன்னே ஒருக்கா 7 தடவை இப்படி கொடுத்து எடுத்து அப்படி சேர்த்துக்கணும். 2 தடவை இப்படி கொடுத்து 3 தடவை, 4 தடவை, 5 தடவை, 6 தடவை, 7 தடவை. இப்போ 7 தடவை கொடுத்துருது. 2 4 6 8 நூல் இருக்கு. 7 தடவை கொடுத்துருது. அப்படியே கொண்டு இப்படி இழுக்கணும். இப்படி எடுத்துட்டு இனி வந்து இங்கால பின்னினாங்களோ 7 தடவை 2 டபுள் க்ரோஸை பின்னின மாதிரி மற்ற சைட்டுக்கு இது எத்தனை அடுத்த பக்கத்து இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் பின்னி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த பக்கம் பின்னுறேன். 7 தடவை 2 டபுள் க்ரோஸை 1 2 சரி ஒரு தடவை 2 பின்னியாச்சு. 2ஆம் தடவை 2 டபுள் க்ரோஸே, 3ஆம் தடவை 2 டபுள் க்ரோஸே, 4ஆம் தடவை 2 டபுள் க்ரோஸே, 5ஆம் தடவை, 6ஆம் தடவை 2 டபுள் க்ரோஸே, 6 7 தடவை 2 டபுள் க்ரோஸே. இப்படி வளைஞ்சி வரும். 1 2 3 4 5 6 7 தடவை. இனி வந்து 9 டபுள் க்ரோஸை இந்த அளவு பின்ன போகிறோம். இந்த அளவு பின்னின மாதிரி அப்படியே அடுத்த பக்கம் என்னென்னு வந்துச்சு அதே மாதிரி இந்த பக்கம் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 பின்னியாச்சு. இப்போ இதில் வந்து முதலாவது இப்படி வந்து
முதலாவது அந்த டபுள் க்ரோஷேக்குள்ளே கொண்டு வந்து இப்படி கொடுத்து முடிச்சிட்டு மிச்ச நூலை உள் பக்கத்துக்கு மறைச்சு பின்பக்கத்தால் இது ஒரு சிம்பிளான ஒரு டெக்கரேஷனுக்குரிய ஒரு ஐடியா. இது பார்த்தீங்கன்னா இது ஏன் இப்போ சொட்டு கொஞ்சம் வித்தியாசம், சொட்டு தான் வித்தியாசம். 4.5 கம்பிக்கும் 4 மில்லிமீட்டர் கம்பிக்கும் ஒரு சொட்டு தான் வித்தியாசம். இதே நீங்கள் 2 மில்லிமீட்டர் கம்பி 3 மில்லிமீட்டர் கம்பியால் பின்னைக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும், சின்னனாக வரும். வேண்டாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலே நிறைய வீடியோக்கள் இந்த சேனலில் இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்கள் பார்த்து பின்னலாம். நான் இப்படி டெக்கரேஷன் இருக்குது, ஏதாவது கேக்கு கூட பயன்படுத்தலாம். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நன்றி. பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.